ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசி புத்தக்காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய பவிஸ் டைட்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத எப்படி சொல்ல முடியுமோ கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், கிளாரிட்டியாக எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நெத்தியில் அடித்த பொட்டு மாதிரி சும்மா நச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது சொல்லிடுவாங்க. ஆப்போசிட்டில் அவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்குது மாதிரியும் இல்லைங்கிற மாதிரியும் இருக்கும், ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. ஸோ அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு வந்துடுவாங்க. நான் ஃப்ளோவில் அப்படியே ஸ்டோரியாக போகிறேன். இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்லிவிடுவாங்க. அவங்களும் பஸ் ஏறி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாமே நேற்று வரைக்கும் நடந்தது இல்லையா. இப்போது அவங்க ஆஸ் யூஷுவல் மார்னிங் அவங்க தான் என்சிசியில் இருக்காங்கன்னு சொன்னால. ஸோ அவங்க மார்னிங் வந்ததும் சும்மா அந்த என்ன சொல்கிறது, அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அந்த கிரவுண்டெல்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்க்குறது, அங்கே இங்கே எப்படி இதெல்லாம் நார்மலாகவே இருக்கும் காலேஜஸில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒர்க் பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த பஸ் எப்படா வரும்னு அந்த பஸ்ஸையே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. 57, ஓகே, அந்த பஸ் நம்பர் வராதா 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 வராதான்னு எதிர்பார்த்து கண்ணு ரெண்டும் பூத்து போயிடும் போங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதில் இவங்க எதிர்பார்க்கறது கூட பெரிய விஷயம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற பாவம் அந்த பச்சை புல்லை படாத பாடுபடும். இன்னும் பஸ் வரல, இன்னும் பஸ் வரல, இன்னும் பஸ் வரல, இன்றைக்கி வருமா வராதான்னு வச்சு செஞ்சுருவாங்க. பானு கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வராது, ரத்த கண்ணீர் வந்துடும். கண்ணீர் வராது, ரத்த கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. உண்மையாலுமே சொல்கிறாங்க, உலகத்தில் பைத்தியக்காரங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு திருவங்க கூட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நம்ம காலியாகிடுவோம். அதுதான் உண்மை. ஓகே, எத்தனை பேருக்கு இதில் அனுபவம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேர் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்கன்னு தெரியாது. யாராச்சும் இருந்தீங்கன்னா முடிஞ்ச எஸ்கேப் ஆகிடுங்கப்பா. இது ஒன்று ஃப்ரீ அட்வைஸ். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைனா அவன் புலம்பி உங்களை சாவடிச்சிடுவான். சந்தோஷமாக இருந்தாலும் புலம்புவான், சோகமாக இருந்தாலும் புலம்புவான். விடுடா சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ஜாய் பண்ணுடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்மளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான். நான் இதெல்லாம் சீரியஸாக சொல்லலை, சும்மா சொன்னேன். நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நாமளே ஹெல்ப் பண்ணோன்னா வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னே நம்மளை நம்பி தானே வாழ்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வாழ வைப்போமே, முடிஞ்ச அளவுக்கு வாழ வைப்போம். முடியாத அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும். சரி, ஓகே, நமக்கு இந்த கதையெல்லாம் வேணாம், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடும், எல்லோரும் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. இவங்க அப்படியே அவங்கள திரும்பி ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்கள் பானுவை. ஐயோ பஸ்ஸு இன்னும் வரலையே அப்படின்ட்டு. அப்போ தான் கரெக்டாக ஒரு பஸ்ஸு ஆரன் அடிச்சுட்டு உள்ள வரும். ஆக்சுவலி அன்றைக்கி அந்த பஸ்ஸு லேட்டு போகல, சம்திங் ஏதோ பஞ்சரோ ஏதோ ஆயிருக்கும், பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் லேட்டாக வந்ததுனால இவங்க கரெக்டாக கிளாஸ்குள்ளே போகிறதுக்கும் அந்த பஸ்ஸு வரத்துக்கும் அந்த ஹார்ன் சவுண்டு கேட்டு இவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்து தான் அந்த பஸ் வந்துடும். ஆனால் பஸ்ஸு வந்துடும், இவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், அங்கே போக முடியாது. ஸோ அவங்கள மார்னிங் வந்து அவங்களோட தரிசனம் பவிக்கு கிடைக்காது. சரின்ட்டு மனசே இல்லாமல் போய் அவங்க கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவர் போயிட்டுருக்கோம், ஃபஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், எல்லா ஹவரும் போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு எப்படா இது முடியும், எப்படா ஈவினிங் ஆகும், எப்படா போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஆனதும் ஆஸ் யூஷுவல் போயிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்க வேணாம்ல, போய் பஸ் கிட்டே போயிட்டு கண்டக்டர் வேலையை சேர்த்து பார்ப்பாங்க. வாங்க 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 இறங்க போய் உட்காருங்க அந்த மாதிரி. ஸோ போய் பஸ் கிட்டே நின்றுக்கிட்டு கண்டக்டர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. நம்மளுடைய பவியும் வந்து பானு அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலே இதெல்லாம் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் ஃப்ரெண்டு, இல்லைன்னா சும்மா. ஓகேவா. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டுலாம் வேலை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நம்ம வாங்கிட்டு வந்து வரோம், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு தான் காலேஜ் முடிச்சதும் பஸ்ஸுக்கிட்ட கிளம்பி வர ஹேபிட் இல்லையே. அது பவிக்கு உடனே தெரியாதுல்ல. ஸோ கொஞ்சம் போக தானே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் ஒரு குயில் நல்லா இருக்குல்ல, குயில் எட்டி பார்த்து, உங்களோட கிளி லேட்டாக தான் வரும், பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கிளாஸில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாரு அண்ணங்கக்கா சொல்லுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏய் அதை பார்த்தா அண்ணாங்காக்க மாதிரி இல்லை, வாய்ஸ் நல்லா இருக்குது, குயில் மாதிரி இருக்குன்னு பாட சொல்லுவாங்க. நீ உடனே ப்ராக்கெட் போடாத, ஒழுங்காக வந்து சேரு, உன்னை அப்படி விட்டேன்னா நீ என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாவா அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுதானே உண்மை. சரின்ட்டு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே போனால் நம்மளால் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், அப்புறம் ஏதாவது பெண்டிங் இருக்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப படிப்பாளி போல், நமக்கு இந்த படிப்புக்கு ரொம்ப தூரம் ஓகே. ஆனால் அவங்க பயங்கரமாக படிப்பாங்க போல். அவங்க கிளாஸில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் அந்த புக்கு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு எழுதிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ்லேயே அது மட்டும்தான் உட்காந்துட்ருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப பொறுப்பான புள்ள. இவங்க உள்ளே போவாங்க, கேஷுவலாக உள்ளே போவாங்க. நம்ம பானை ஐயோ இதுவரை தான் என்னோடய டியூட்டி, இதுக்கப்புறம் உன்னோட டியூட்டின்னு நான் வரல, என்னமோ பண்ணு, நான் போய் வாட்ச்மேன் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளில போய் நின்றுடுவாங்க. இவங்க தான் உள்ளே போவாங்க. உள்ளே போனது ஹாய் அப்படி சொல்லுவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று பார்க்க தான் வந்தேன், வேறு எதுக்கு வருவாங்க இங்கே, எனக்கு நான் வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேலை வெட்டி இருந்தால் அதை பார்க்க வேண்டியது. ஐயோ என்னோடய வேலையே உன்னை பார்க்குறதாம்மா, அந்த வேலையை தானே பார்த்துட்ருக்கேன், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார், சும்மா இந்த வாங்க போங்க அதெல்லாம் வேண்டாம். என்னோடய பேர் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோ, பவி, என் பேர் பவி, ஓகேவா? பவி, அழகாக உன் வாய்ஸில் ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படிப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தேவையில்லாமல் சீனி பார்க்குறீங்க அப்படி சொல்லுவாங்க. யாரா இவன், சரி ஓகே, உனக்கு எப்போ கூப்பிடணும்னு தோணுதோ அப்போ கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு உன்னை கண் அப்படின்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கு, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் சீனியர் மாதிரி இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லுவாங்க. ஏய் என்ன இப்படி சொல்கிற, சீனியர் தான், உன்னை விட எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மாதமாவது நான் பெரிய பொண்ணாக இருப்பேன், ஸோ சீனியர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் என்னை மிரட்டுவீங்களா? நீங்களும் என்னோடய செட் தான், ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. மற்றவங்களை பேசுகிறதுக்கோ அவங்கள கலாய்க்கிறதுக்கோ நான் ரைட்ஸ் எடுத்துக்கவே மாட்டேன். அட் த சேம் டைம் உன்னை யாராவது கலாய்க்கிறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கவும் மாட்டேன். ஒன்லி நான் மட்டும்தான் உன்னை கலாய்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பவி சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டா அவங்களுக்குள்ள ஜாலியானா இந்த மாதிரி தான் வெறுப்பேற்றுறது. ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? ஹோம் ஒர்க்கா? என்ன ஸ்கூலா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் தானே தரமாட்டாங்களா? ஆமாம் தருவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு டயக்ராம் போட்டுக்கிட்டு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இதே தான் வேலை. போர் அடிக்குது. ஏய் நீ டயக்ராம் நல்லா போடுறியே, எனக்கு டெய்லியும் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, என் வேலை யார் பார்க்குறதா? பாரு என்று சேர்த்து பாரு அப்படிம்பாங்க. முடியாது இங்கே பாரு, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நிறைய கொடுக்குறானுங்க, என்னால் முடியாது, இதுலேயே அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு அது இதுன்னு சாவடிக்கிறாங்க. ப்ளீஸ் நீ எப்படியும் ரொம்ப படிப்பாளியாக இருக்க, ரொம்ப சின்சியராக இருக்க, எனக்கு கொஞ்சம் ரெக்கார்டு மட்டும் எழுதி கூட அப்படின்னு கேட்பாங்க. முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் புசுக்குன்னு சொல்லக்கூடாது, யோசித்து நிதானமாக அமைதியாக ஆமாம் அப்படின்னு சொல்லணுமே தவிர முடியாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு, கணத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியலம்மா, உன்னை பார்த்தா மட்டும் அருவி மாதிரி கொட்டுது. நான் என் கிளாஸில் கூட யாருக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட இவ்வளோ பேசினதில்லை. உங்ககிட்ட தயக்கமே இல்லாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. பைப்பு ஓப்பன் பண்ணால் தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படி கொட்டுன்னு கொட்டுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிம்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த காலி பண்ணுறீங்களா? ஆல்ரெடி என் கிளாஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதில் வேறு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவே தெரில. மாதிரி பேசுகிறாங்களா? யார் பேசுகிறது? யார்? அவங்கள என்கிட்ட காட்டு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, இவங்க 2 பேரும் கப்புள் தான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், ரொம்ப நன்றி, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கண்ணு, நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், நீ என்னன்னா துரத்தி விட்டுக்கிட்டே இருக்க. நானும் பாரு என் காலேஜ் டைம் முடிஞ்சிட்டும் உங்ககிட்ட வந்து இப்படி நின்றுட்டு இருந்தானா நீ என்னடானா போன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, உனக்கு என்ன, நான் பேசுகிறது பிடிக்கல அவ்வளோதானே, ஓகே நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க, வெச்சக்கண்ணை எடுக்காமல். இருக்கிறதுலே மிகப்பெரிய டிஸ்டர்ப் இது தான். அவங்களோட பார்வையிலேருந்து இவங்களை
டைவர்ட் பண்ணவும் முடியாமல், இவங்களும் அவங்க பார்வையை ஃபேஸ் பண்ணவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய கனி. அவங்க ஒரு ஸ்டேஜ், இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இப்படி என்ன குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்லுது. ஓ, நான் உன்னை குறுகுறுன்னு பார்க்குறேன்னு உனக்கு தெரியுதா? அந்த பார்வையில் ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் புரியல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் பார்க்குறது அப்படி சொல்லுவாங்க. எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடும். அதனால் இங்கே பாரு கனி, நீ உண்மையை தான் சொல்கிறியா? நான் வந்து இங்கே பேசுகிறதுலையோ உன்னை பார்க்குறதுலையோ உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு என்னை பார்த்து சொல்லு, நான் அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு போல் பவிக்கு. பார்த்தீங்களா, லவ்வில் ஈகோலாம் ஹர்ட் ஆகும் போல். அவங்கள்ட்ட நேர்ந்துட்டு, நான் உன்னை பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களை பார்க்கும்போது, எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு அவங்களும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எவனாச்சு டிஸ்டர்ப் பண்ணுவான் மனங்கெட்டவன். ஆனால் காதலை விழுந்தாலே மனம் கட்டவங்க தானே. ஆனால் நம்ம பவிக்கு மனம் இருக்கும் போல், ஓகே நான் இனிமேல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறது, அங்கே நின்று பார்க்குறது, இங்கே நின்று பார்க்குறது, காலையில் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் போயிடும். நம்மளோட நம்பர், ஃபேவரட் நம்பர் 7 மாதிரி 7 நாளே போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். பவி இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க காலேஜில் ஏதோ ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் போல். அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்னிங் சீக்கிரமாகவே வந்துடணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரின்ட்டு இவங்களும் அன்றைக்கி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. திடீர்னு பண்ணிகிட்ருக்கும்போது அதை பண்ணி இதை பண்ணிட்டு ஒரு 9-9:30 ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு பவியோட பேக் சைடில் ஷோல்டரில் வந்து ஒருத்தவங்க தட்டுவாங்க. தட்டினதும் இவங்க திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. என்ன பாக்ஸ்? மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அது கொடுப்பாங்க. பார்த்ததும் யார் நீ அப்படின்னு கேட்பாங்க. நான் யாராக இருந்தால் என்ன, நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்லன்னு கேள்விப்பட்டேன், அதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்லன்னு நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கேள்விப்படல, ஒருத்தவங்க கேள்விப்பட்டாங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. யார் அந்த ஒருத்தவங்க? எனக்கு யார் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, இதில் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் இருக்குது, கொலா புட்டும் கொழுக்கட்டையும் இருக்குது. சும்மா காமெடி பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் 4 இட்லி போல், 4 இட்லி சட்னி இருக்குது, உங்களுக்காக தான், இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு, அவங்க பேர் சொல்லு, யார் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டு, நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு பாக்ஸை கழுவி ஈவினிங் காலேஜ் முடிக்கிற காலேஜ் பஸ் கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. பஸ் நம்பர் சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதிலே தெரியும் அந்த பாக்ஸ் யார் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்ட்டு இல்லையா, நம்ம கனி. இவங்களும் அதை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது கொடுத்தது கனியா இல்லை வேற ஒருத்தங்களா? அந்த பஸ்ஸில் ஒரு குயில் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா, யாருன்னு தெரியாது, பவிக்கும் தெரியாது. ஸோ ஸ்மால் கன்ஃபியூஷன் தான். இது கொடுத்தது கனியா இல்லை வேற யாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்னிங் பசியில் இருப்பாங்க, அதான் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவாங்களே. யார் கொடுத்தா என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம். இவங்களும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவாங்க. பூ போல் இட்லி, என் பூஜா போல் இட்லிங்கிற மாதிரி செம்மையாக இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, நல்லா புசுன்னு இருக்கும். அந்த இட்லி 4 இட்லி நல்லா 2 பேர் சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸு கழுவி ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ், மோஸ்ட்லி காலேஜ் பஸ் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு இடமே கிரவுண்டே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு யார் இந்த பாக்ஸ் யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த குட்டி பிசாசே வரும். அந்த குட்டி பாப்பா தான் வருவாங்க. வந்து அக்கா அந்த பாக்ஸ் கொடுங்க அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு நில்லு, நீ யார், நீ இட்லி யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சாப்பிட்லையே, என் ஃப்ரெண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகமாக இழுப்பாங்க. இழுத்ததும் இல்லை நான் நம்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியுதாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், இது யார் கொடுத்தாங்க சொல்லு அப்படின்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே இப்போ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருனாவது காட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அதெல்லாம் எனக்கு தெரியாது, பேரெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணால் பாக்ஸ் தர மாட்டேன், உன்னையும் வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு உடனே என்ன பண்ணிடும், அழுதுடும். நான் அழுதுன்னு எதுக்கு அழுகுற அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என் பாக்ஸ் வேணும் அப்படிங்க. பாக்ஸா, நீ வேற யாராவது தானே கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேற ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க, ஆனால் இந்த பாக்ஸ் எந்த அப்படிம்பாங்க. ஏய் உண்மையை சொல்லு, இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மறுபடியும் அவங்க அழுக ஆரம்பிச்சுட்டு, வேணாமா தாயே அழுதுறாத, இந்த பாக்ஸ் வச்சுக்கோ, இட்லி நல்லா இருந்துச்சு, சட்னி சூப்பராக இருந்துச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிடு, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஹோப் என்ன, மேபி இது கனியாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். 7 நாள் ஆச்சு அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஹர்ட் பண்ணுறேன் அப்படிங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கே போகிறதுல இஷ்டம் இல்லை, அதனால் இவங்க போக மாட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் கூட இவங்களுக்கான பஸ் பக்கமாக தான் ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பாங்களே தவிர அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு 2 நாள் போயிடும். அப்பப்போ லன்ச் கொடுக்குறது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம். யார் என்னன்னே தெரியாது. அப்பப்போ ஸ்நாக்ஸ் கூட போகும் பவிக்கு. காலேஜஸில் நல்ல ஸ்நாக்ஸ் போகும்ல, நமக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லைப்பா. ஓகே சரி விடுங்க. ஸ்நாக்ஸ்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதாவது வர்றது சாப்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். சாரி. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களும் உள்ளுக்குள்ளே பெயின் இருந்தாலும் இல்லாத மாதிரி வெளியில் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கனியை வந்து இவங்கக்கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் தயக்கத்தோட, பவி சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான், அண்டு எனக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி, அதனால் நான் அப்படி பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க இருந்துக்கிட்டு, இல்லை நீ சொன்னதும் கரெக்டு தான், நான் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராக நடந்துக்கிட்டேன், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், மிஸ்டேக் என் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் தான் ஒரு நந்தி இருக்கே, எல்லா விஷயத்துக்கும் அப்படி இருக்கும். சண்டைனாலும் கூட நிற்கும், சமாதானாலும் கூட நிற்கும். உடனே அவங்க திரும்பி ஒரு லுக்கு விடுவாங்க, ஏய் இடத்த காலி பண்ணுடி அப்படின்ட்டு. சரி ஓகேப்பா புரியுது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்க எஸ்கே போயிடுவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்க சொல்லுவாங்க, கனி ஆக்சுவலி ரியலி சாரி பவி, நீங்கள் எப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னனோ உண்மையிலுமே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் உங்களோட தாட்ஸ் வராமல் இருக்க ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. எனக்கும் உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், நீங்கள் சொன்ன மாதிரி டைம் கிடைக்கும்போது ஒரு ஹாய் ஒரு ஹலோ இந்த மாதிரி இருக்கணும்னு தோணுது. இதுவே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்னை வந்து பார்க்காமலையோ பேசாமலோ இருந்திருந்தீங்கன்னா நானும் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். பட் நான் உங்களை ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கும்போதே நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனி என்ன சொல்கிற நீ அப்படிம்பாங்க. ஆமாம், நீங்கள் அந்த ஸ்பீக்கரு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அந்த கட் அண்ட் ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது பிடிக்கும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அண்டு நீங்கள் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேச ட்ரை பண்ணதும் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் என் கிளாஸ்குள்ளேயே போந்து என்கிட்டயே நீங்கள் உங்கள் மனசில் இருக்க சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். அதனால் உங்கள்கிட்ட நான் அப்படி பேசிட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்காக இப்படி என்னை வந்து சுத்தமாகவே பார்க்காம பேசாமல் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் வரலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் எப்போவுமே வரவே மாட்டீங்கன்னு நினச்சேன், அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க கனி. அப்போ தான் அவங்களுக்கு உயிர் வரும். அப்பாடி இப்போயாவது இந்த மரமண்டைக்கு புரிஞ்சிச்சே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு, நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேனே தவிர நான் சும்மா எதுவும் சொல்லலை அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதும் பவிக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த இடத்துல அந்த ஹாப்பினஸ்க்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல், கிளாஸ் வேறு, காலேஜ் வேறு, கிரவுண்ட் வேறு,
ஸோ எதுவும் பண்ணவும் முடியாது, ஒரு ஹக் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன். இதுவே அவங்க கிளாஸ்க்குள்ளே சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அதெல்லாம் நடந்திருக்குமோ என்னவோ. பட் அவங்க வந்து கிரவுண்டில் சொன்னதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த எமோஷ்னல் ஃபீல்டில் அவங்கள ஹக் பண்ணுறதுக்கு போவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க இருந்துட்டு பவி அப்படிம்பாங்க. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டூட், பட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேங்க்ஸ்? உண்மையுமே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். நீங்கள் நான் சொன்ன ஒரு வார்த்தை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை இவ்வளோ நாள் கூட பார்க்காம இருந்தீங்க. அதை நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. பட் நான் சொன்ன ஒரு விஷயத்துக்காக என்னை பார்க்காம இருந்தீங்களா, உங்கள் மனசில் என் மேலே அவ்வளோ ஆசை அன்பு இருந்தாலும் நீங்கள் இருந்தீங்கள்ல கண்ட்ரோலாக, எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கனி சொல்லுவாங்க. அப்போ சொன்னது என்னது உன்னை பார்க்காமலா? அது முடியவே முடியாதுங்க பார். அது என்னமோ தெரியல கனி, உண்மையுமே என்னென்னா நான் உன்னை பார்த்த அந்த செகண்டில் இருந்து இப்போ வரைக்கும் உன்னோட அசைவுகளுக்கு நானே என்னை மறந்து அதை ரசிக்க ஆரம்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னையவே மாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த அசைவுக்கு தகுந்த மாதிரி என்னோடய உடல் அமைப்புகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தலையசைக்குது. உன்னோட கண் ஒவ்வொரு சிமிட்டலுக்குமே நான் அடிமையாகிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரியல. நீ அந்த ஃபஸ்ட் டைம் அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த கண்ணை உருட்டினது, அந்த பாவனைக்கு எல்லாமே நான் டோட்டலாகவே நான் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ டோட்டலாகவே நான் என்னை மறந்துட்டேன். அதில் அப்போவே நான் வந்து உன்கிட்ட என்னை நான் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் என்னை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியமாக ஸ்டில்னாவும் இருக்குது. அதனால் நீ முன்னாடி வர்றது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னதும் சரி ஓகே, எனக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. பட் என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. அதனால் நான் அப்பப்போ உன்னை தூரத்தில் இருந்து உனக்கே தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை பார்க்குறது உன்னை பார்க்குறது யாராலையும் தடுக்க முடியாது, நீயே நினச்சாலும் அது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஓவராக எமோஷனல் ஆகி நிச்சயமாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் தான் இவ்வளோ நாள் உங்களை பார்க்காம இருந்திருக்கேன், நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. உனக்கு தான் ஆசை இல்லை, நீ பார்க்கல. எனக்கு அப்படி இல்லைல்ல, எனக்கு ஆசை இருக்குது, அதனால் நான் பார்த்தேன். எனக்கு உன்னை பார்க்கணுன்னா எனக்கு அந்த டேயே ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ அதனால் நான் உன்னை தேடி தேடி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, நீயே பெர்மிஷன் கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் என்ன வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. அந்த ஐ கான்டாக்டில் கனிக்கு வெக்கம் வந்துடும். சின்னதாக வெக்கப்பட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தேடுவாங்க, அவங்க ஆல்ரெடி என்னை ஓட்டிகிட்டு இருக்காங்க, நான் வேறு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சால் சரியாக இருக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இப்போ தானே வந்து அதுக்குள்ளே போகிறேன்னு சொன்னேன், இப்போ தான் வந்தேன், நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, சரி பாய், நாளைக்கு எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கு கிளாஸ் ரூமில் மீட் பண்ணலாம், அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே பாய். சும்மா வெறுமனே பாய் சொல்லிட்டு போனால் எப்படி அப்படிம்பாங்க. வேறு என்ன வேணும்? வேறு 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 எனக்கு ஒரு 10 நம்பர் வேணும், கிடைக்குமா அப்படிம்பாங்க. 10 நம்பரா? அது என்ன 10 நம்பரு? உன்னோட ஃபோன் நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாரி நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்களோட லவ்வை கொஞ்சமாக இல்லாமல் ஒரேடியாகவே அவங்க டாப் லெவலில் அவங்க லவ்வை டெவலப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அவங்களோட கிளாஸ் ரூமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி இல்லைன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோரி, அதாவது கம்மிங் ஸ்டோரி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக் முடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சிடுவேன். ஓகேவா? சரி ஓகே, ஸ்டோரி என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. நானும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் சொல்கிறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே கேளுங்க.
அண்டு நான் இதில் இப்போது ஒரு கொஞ்சம் ஸ்டோரியில் இடையில நான் அது இதுன்னு ஏதோ பேசுகிறேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக ஸ்டோரியை மட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டோரியை மட்டும் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லுங்கள். தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் அதை பேச மாட்டேன். நீங்கள் அதை பற்றி யாராவது ஒருத்தர் எஸ் ஆர் நோன்னு ஒருத்தங்க பண்ணாலும் நான் பேச மாட்டேன். எஸ்ன்னு எத்தனை வந்தாலும் எனக்கு ஓகே தான். எஸ் ஆர் நோ, எனக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்காக யாரும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. எஸ் பண்ணுங்கள், இல்லைனா நோ பண்ணுங்கள். ஓகேவா? எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி இடையில எந்த ஒரு இதுவும் பேசாமல் ஸ்டோரியை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஸ்டோரி என்னங்கிறத எண்டில் முடிப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. சேம் டைலாக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம்.